நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரவர்களால் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனர்களால் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 78 வருஷம் ஆகுது சுதந்திரம் வாங்கி. எல்லாருக்கும் துணை வணங்குறோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனர்களால் அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்குங்க. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாத்தா என்ன வயசாகுது உனக்கு? 70? ரைட். கொடி கொடுக்குறேன். டைம் இல்லை குத்தி விட்டு போவேன் நான். இந்தாங்க கொடி இருந்தாங்க இருங்க குண்டு ஊசி தரேன். இந்தாங்க கொடி. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். கொடி குத்திக்குங்க. குண்டு ஊசி தரேன். பாக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை. இந்த பாட்டி இந்த நைனாவா கொடி வாங்கிக்கோ. சாப்பாடு தரவா பாக்கெட்டில் வைக்கிறேன். உனக்குலாம் தான் சுதந்திரம் வாங்கினுடைய வழி தெரியணும். நீ தான் அப்போ பிறந்த ஆள். ஓகே இந்த வரேன். டைம் இல்லை அதனால தான். அண்ணா அப்படியே அவங்க 3 பேர் கொடுத்துருங்க. நீங்கள் 2 பேர் எடுத்துக்கோங்க. ஐயா 4 பேர் அப்படியே எடுத்துக்கோங்க. 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்கு அப்படியே எடுத்துக்கோங்க. குண்டூசி கொடுத்தாச்சா? இன்னும் ஒன்றா? இந்த சரி. நமச்சிவாய். ஜெய்ஹிந்த். ஓம் நமச்சிவாய். கொடி குத்திக்கணும் என்ன? சரி சரி. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் நமக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அவங்க நல்லா இருக்குன்னு வேண்டிக்கங்க. உண்ணாமலையாருக்கு அரோகரா. தானம் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. ஐயா நமச்சிவாய். இன்னைக்கு 78வது சுதந்திர தினம். சரிங்களா? 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க இந்தியா முழுவதும். சரிங்களா? நமச்சிவாய். ஒரே நிமிஷம் இருங்க. கொடி கொடுத்துட்றேன். ஓம் நமச்சிவாய். வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய். எல்லாரும் வாங்கியாச்சா? ஏனைனா பார்த்து இருக்குங்களா? இந்தாங்க. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். போன வருஷம் முதல் வருஷம் எல்லாருக்கும் கொடி குத்திட்டே போனேன். ஏன்னா இப்போ எனக்கு நேரம் இல்லை. அதனால தான் வாங்கிட்டீங்களா கொடி? குண்டூசி தரேன் இருங்க. கீழே விழுதா? ஐயா இருந்தாங்க. ஒன்று எடுத்துக்கணும் இருக்கா? ரைட். சந்தோஷம். ஜெய்ஹிந்த். அவர் வந்திருக்கா? தரேன். கையில் கொடுத்துமா? ஒன்று எடுத்துங்க. வைங்க. விடுங்க. ஒன்றாவது நைனா அவர் ஒன்று. அந்த நைனா ஒன்று எடுத்துக்கோ. ஓகேவா? நகமே இல்லையாங்காட்டி வர மாட்டேங்குது. இந்த சாப்பாடு வாங்குற வரைக்குமாவது ஒரு இடத்துல உட்காருங்க. வாங்கினதுக்கு அப்புறம் எங்க ஒன்னாலும் உட்காருங்க. உட்காருங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. வாட் இஸ் த டே? இண்டிபெண்டன்ஸ் டே. இண்டிபெண்டன்ஸ் டேனா என்ன? சுதந்திர தின விழா. சுதந்திர தின விழா. யாருக்கு சுதந்திரம்? எல்லாருக்குமே. அப்படியா? எதனால நம்ம சுதந்திரம் வாங்கணும்? அந்த வெள்ளைக்காரன் தொல்லை தான். அப்படியே நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்து நம்மளை ஆதரிக்கும்.
இப்போ நம்ம எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா சுதந்திரம் வாங்கி? சொல்லு 78 வருஷம் ஆகுது. 78. 1900 என்னுடைய டேட்டா பர்த். அப்படியா? படிச்சல அப்போ 78ல நான் முடிச்சேன் SSLC. அப்படியா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு இப்போ வந்து 10 வயசு ஆகுது. போன பிறகு 90 வயசு. இப்போ 10 வயசு தான் ஆகுதா? சரி. சுதந்திர தினம் தெரியுமா? யார் எதனா ஒரு சுதந்திர தியாகி சொல்லுங்க. நீங்க தான். யாரா சுதந்திரத்துக்கு போராடின தலைவர்கள் யாருன்னா சொல்லுங்க. பாபு சிதம்பரம். அப்புறம் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி காந்தி. காந்தின்னு பேர் வச்சாலே எல்லாம் போராடினாங்கன்னு அர்த்தம். ராஜீவ் காந்தி. அவரும் போராடினாரா? அவரும் பேரு சோனியா காந்தி. இருங்க கொடி வாங்கிக்கிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் காந்தின்னு பேர் வச்சவங்களாம் சுதந்திரத்துக்கு போராடினவங்க. காந்தின்னு யார் பேர் வச்சுக்கிறாங்களோ அவங்களாம் சுதந்திரத்துக்காக போராடினவங்க. சுபாஷ் சந்திர போஸ்லாம் தெரியுமா? நீங்க தான் சாமி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். சல்யூட். போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. எப்போ போறீங்க? வரவேற்பு இல்லை சார். வரவேற்பு இருந்தா தான் போவீங்களா? நான் தனி நடுவில் நிற்கணும் இது மாதிரி. அப்படியா? பூங்கோதை எனக்கு எதிரியாங்க. எதிரெல்லாம் இருக்கிறாங்களா உங்களுக்கு? பூங்கோதை தான். பூங்கோதையோட ஹஸ்பண்ட் என்னை கல்யாணம் பண்ணிக்கினாரு. பூங்கோதையோட ஹஸ்பண்ட் உங்களை கல்யாணம் பண்ணிக்கினாரு? ஏன் இன்னொருத்தங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கினீங்க? உடம்புல இவன் நின்று நான் எப்பவும் கயிற்றுல தாலி அவன் இல்லாம தான் வாங்கினான். அதாவது இருந்து சரி. அப்பா இருந்தாரு. சரி போயிட்டு வாங்க. ஜெய்ஹிந்த். ஓம் நமச்சிவாய நமக. இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய். இருங்க கொடித்தரேன் இருங்க. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய நமக. 1. ஓம் நமச்சிவாய். இருங்க நான் கொடித்தரேன். இந்தாங்கண்ணா 4 குண்டூசி இருக்குது. 4 பேரும் பிரித்து எடுத்துக்கோங்க. 4 கொடி கொடுக்குறேன். இந்த 4 கொடி கொடுத்துருக்கேன். 4 குண்டூசி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓஹோ போட்டீங்களா? பாடுறா. பூனைக்கும் கொடியா? பூனைக்கும் தேசிய உணர்வு உண்டு பண்றீங்க. ஜெய்ஹிந்த். கொடி குத்துட்டுமா? நான் குத்திக்கிறேன். கொடி குண்டூசி. ஓம் நமச்சிவாய். ஒன்று தானா? ஆமா எனக்கு ஒன்று போதும். ஓம் நமச்சிவாய். கொடி குத்திங்க. ஓம் நமச்சிவாய். கொடி குத்துட்டுனா உங்களுக்கு? சாமி அவருக்கு அந்த கால் இல்லாத அவருக்கு ஒன்று குத்துரு. இருங்க கொடி தராருங்க. இந்த கொடி கூட பிரச்சனை இல்லை. ஸ்டிக்கர் மாதிரி வந்தா கூட பிரச்சனை இல்லை. குண்டூசி மாதிரி வருதா? வச்சிடறேன். போயிட்டு வாங்க. இந்தாங்க கொடி. இந்தா கொடி ஸ்டிக்கர் இருக்குதாடா? கொஞ்சம் காலம் இல்லையா? கொஞ்சம் காலம். ஏன் 1 2 உங்களுக்கு 2. ஓம் நமச்சி. கொடி குத்துட்டுனா ஒரு குண்டூசி தரேன். எப்படி குத்திப்பீங்க? 1 2 உங்களுக்கு வண்டியில ஏறி அப்படி கிரிவலம் போயிட்டு வந்து இந்த கொடி குத்திக்கணும். கொடி குத்திங்கிறீங்களா? உங்களுக்கு 1 2 குண்டூசி. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஒன்று வாங்க. ஜெய்ஹிந்த். இந்தே மாத்திரம். கொடி குத்திங்கிறார் அவரு. அவன் குத்தி சாமி. சந்தோஷம் சாமி. ஐயா 1 2 போர்டு வேடு எனக்கு மட்டும் தானே தெரியும். என்னது? உள்ள டயர்ல எலுமிச்சை மலை மாதிரி உட்காந்துருக்கு. ஏண்டா துண்டு போடுறியா? துண்டு இந்தா கொடி. என்ன குத்திக்கோ. என்ன அப்புறம் 1 2 தேசிய கொடி.
ஏய் என்ன பண்ற? கொடி வேற பத்தியா? சரி உட்காரு. ஓ திருப்பி போட்டுக்கிற பாரு. நான் கொடிய மேல சிவப்பு வரணும்னா மாட்டி விட்டாங்க. அவசரத்துல மாட்டி விட்டியா? அவசரத்துல இந்தியா கொடியை மாத்திர போறது. நீ திருப்பி போனா என்னடா அதுன்னு பாக்குறேன் நான். மறுபடியும் திருப்பி தான் போடுறீங்க. ஏய் விட மாட்டேன், போராடணும் நம்மளோட. டேய் சுதந்திர தினம்டா இன்னைக்கு. ரசம். ஜெய்ஹிந்த். ஒண்ணுதான் நான் இந்தா கொடி வாங்கிக்கண்ணா. எதுக்கு நான் கொடி கொடுக்குறோம்? தேசபக்தி இன்னைக்கு எது கொடி கொடுக்குறோம்? இன்னைக்கு தான் வேணும், இன்னைக்கு தான் குத்தம். அதான் இன்னைக்கு ஏன் கொடி கொடுக்குறோம்? இன்னைக்கு கொடி ஏத்தம்ல. ஏன் கொடி ஏத்துறாங்க? கொடி அந்த காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குது. இருங்க அவர்லாம் சுதந்திர தினம் தப்ப பிறந்தவர். அதுக்கப்புறம் ஆமா. எதனால ஐயா கொடி ஏத்துறோம்? அதான் அந்த காந்தி அந்த காலத்துல நடந்துச்சு, அதை வச்சு கொடி ஏற்றுவாங்க. காந்தி நடந்தாரு, அதுக்காக கொடி ஏத்துறாங்க. ஆமா. எதுக்காக காந்தி நடந்தாரு? அது என்னத்துக்கு நடந்ததா? நமக்கு போராட்டம் பண்ணி தான் வாங்கிக்கிறது. எதுக்காக போராடினாரு? நம்ம வாங்குறதுக்கு போராடினாரு. என்ன வாங்குறதுக்கு? இது வாங்குறதுக்கு, நம்ம இது நாட்டை வாங்குறதுக்கு. நாட்டை யாருக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு? ஆமா, அந்த நம்ம பேரு வர மாட்டேங்குது, அதை வாங்குறதுக்கு அது நான் வாங்கினார். சரி, என்ன உங்களுக்கு வயசு ஆகுது? 62. 62. கண்ணாடி தான் வாங்கி தரேன். நீங்க என்ன பேசிக்கிற முக்கியமான விஷயம் கண்ணாடி. தாத்தா இன்னைக்கு என்ன தினம் சொல்லுங்க. இன்னைக்குதான் கொடியேற்றம். எதுக்கு கொடியேத்துறோம்? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எதுக்கு கொடியேத்துறாங்க? கொடியா இன்னைக்கு நம்ம சொல்றதுனால. அப்பா சாமி, இந்தா போயிட்டு வா ஐயா. அந்த குண்டூசி நல்ல வேலை சொன்னேன், இல்லைன்னா நீ பூரா கேட்டுனே இருந்திருப்பேன். எங்க அவரு கொடி ஏத்துன்னு போனா குண்டூசி யார் கொடுப்பாங்க? குண்டூசி வேணும், முக்கியம். அதே முக்கியம். எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய. நின்னுங்கண்ணே, நான் ஒரே நிமிஷம் நின்னுங்கண்ணே. நின்னுங்க வச்சுட்டு கொடி கொடுக்குறவங்களாம் ஒரு குண்டூசி கொடுங்க. அதான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நானே எல்லாத்தையும் எடுத்து குத்துன்னு வச்சுக்க, வேலைக்கு ஆக மாட்டேங்குது. கொடி குத்துறவங்களாம் ஒரு குத்தின்னுக்கிறாரு. 2 ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. எனக்கு கொடி வாங்கிக்கங்க. இப்படி நின்னுங்கண்ணா, இப்படி வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க ஐயா. கொடி மட்டும் கொடுங்க, லாஸ்ட்டாக வாங்கிக்க. நீங்கள் இப்படி வாங்க. இந்த கொடியும் இங்கே பாருங்க, இந்த கொடியும் ஒரு குண்டு ஊசியும் கொடுங்க வரவங்களுக்குலாம். வரவங்களுக்குலாம் ஒரு கொடியும் குண்டூசி மட்டும் கொடுங்க. கொடுங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். ஓம் நமச்சி. 78 ஐயா. 78. ஆமாம் 78. வாங்கிக்கோங்க ஐயா. ஒரு கொடியும் ஒரு குண்டூசியும். ஜெய்ஹிந்த். 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 வாங்க வாங்கிக்கோங்க. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய். ஐயா கொடி வாங்கிக்கங்க. எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய். இந்த நைனா. ஜெய்ஹிந்த். 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 ஓகே கமலஹாசன், ரொம்ப நன்றி உங்களுடைய நாட்டுப்பணிக்கு. ஆமாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாரு. கொடுக்கலன்னா எப்படிலாம் திட்டிட்டு போகிறாங்க பாருங்களா. என்ன பண்ணுறது? நம்ம சொல்கிறோம் ஐயா 14 கிலோமீட்டர் போனோம் ஐயான்னு சொல்கிறோம். கொடுக்கலன்னா அவங்க எப்படி திட்டிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி, சாப்பாடுங்களா? வாங்க.
நமச்சிவாய நமக. கொடி கொடுத்துக்கிறீங்களா? கொடி கொடுக்கட்டுமா? கொடி கொடி இந்தாங்க, கொடி குத்திங்க. அப்புறமா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நம. இருங்க, கொடி வாங்கிக்கங்க. இருங்க, இப்படி வந்துருங்க, வந்துருங்க. கரெக்டாக 1 2 ஓம் நமச்சிவாய. ஒன்றுங்களா ஐயா? கொஞ்சம் இப்படி வந்து நின்று கொடி கொடி கொடுங்க கொஞ்சம் எல்லாருக்கும். இந்தாங்க ஐயா. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். குண்டூசி தாங்க. இந்த குண்டூசி மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இப்படி எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க ஐயா. இப்படி வந்துடும், இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். ஓரமா வாங்க, அவங்களுக்கு இடங்கள் தான். கையில் குத்திக்கிறாம கையில் குத்திக்க போறீங்க அவசரத்தில். நிறைய கொடி வாங்கியிருக்கா? கொடி கொடி வேற யாரும் வாங்கியிருக்காங்க? ஜெய்ஹிந்த். ஜெய்கன் வந்தேம்மா. என்ன தாத்தா, சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாது. ரெண்டு வாங்கும்போது தெரியும், தெரியாது. என்ன வருஷம் பிறந்தீங்க? நான் 46. 46. ஒரு வயசு குழந்தையா நீங்க சுதந்திரம் வாங்கும் போது? அதனால தெரியல. குண்டு சிங்க வைக்கிறேன். அதான் வரலாறு படிச்சிருக்கேன். வரலாறு படிச்சிருக்கீங்களா? எப்போ சுதந்திரம் வாங்கணும்? 1947 ஆ. ஆகஸ்ட் 15 மகாத்மா காந்தி போய் அப்படியே வாங்கிட்டு வந்தார். இப்போ எத்தனை வருஷம் சுதந்திரம் வாங்கி? 76 வருஷம் ஆகுது. 78. 78ஆ? 2 வருஷம் கூடி. சாமி இருக்காங்களா, மாற்று தர நாங்கள் வைக்கணும். இவருக்கு கண்ணு கொஞ்சம் கேம்ப் போடுவோம், மெடிக்கல் கேம்ப் போடுவோம். நீ சொல்றேன் அப்படின்றது. கேம்ப் போடுவோம், தண்ணி விடுங்க. வைக்கணும் மாற்ற தடை தாங்க சாமி. அதான் தருவாங்க ஐயா. என்ன கொடுங்க. கொடி குத்திக்கினீங்களா? ஜெய்ஹிந்த். இங்க பாருங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். தாயின் மணிக்கூடி சொல்லுது ஜெய்ஹிந்த். 1வது 2வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சொல்லுங்க. 1 2 படிக்கும் போது இந்தாங்க இந்த ஓம் நமச்சிவாய. இருங்க, கொடி கொடுக்குறாருங்க ஐயா. குண்டூசி காலியா? இருக்கு இருக்கு. இந்தாங்க. வச்சிருக்கேன். இந்தாங்க ஐயா. சாமி வாங்கி சாப்பாடு வாங்கி கொடி கொடுக்குறேன். ஐயா திருச்சி படுக்கிறாங்களா? இல்லையா, நான் இப்போ தான் இந்தாங்க ஐயா, கொடி இந்தாங்க. ஒன்றும் வைக்க முடியல. அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு வெரைட்டி சாதம். இந்தாங்க, பத்திரமா வைங்க, பத்திரமா வைங்க. கீழே போட்டுற போறீங்க? போடல. அதான் அங்கே துண்டு போட்டுக்குங்க. பாதை திருப்பலாம். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் கொடி குத்தி அந்த 6 மணி வரைக்கும் இருக்கு. கொடி குத்துனவங்களை விட்டுரு. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். எங்க கொடி குத்தாங்க? குத்தாங்கன்னா ஒருத்தர் கூட வச்சிருக்க மாட்டேங்களே. கொடி இல்லாதவங்க ஐயா இருந்தாங்க. என்கிட்ட இருக்குது கொடி இருந்தாங்க. கொடிக்கு குண்டூசி இருந்தாங்க. குண்டூசி தானே? குண்டு கிடையாது. ஆ, குண்டூசி தானே? குண்டூசி தான் அது, குண்டத்தில் கடை. எத்தனை ஒயிட். ஐயா கலர் சாப்பாடு இருக்குது. அப்படியே லைனாக நில்லுங்க, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை? சரி ஐயா, நீ நல்வாழ்த்து. ஜெய்ஹிந்த். கலர் சாப்பாடு யாருக்கு? இல்லைங்க சாமி. கொடி கொடி ஐயா, கொடி கொடி இருக்குது ஆ சரி, இந்தாங்க இந்த கொடி எடுத்துக்கோங்க. ஐயா 1 2 உங்களுக்கு ஒயிட் 1 வாங்கி. இந்தாங்க ஜெய்ஹிந்த். உங்களுக்கு 1 2 கொடி கொடி ஏற்கனவே வச்சுக்கிறாங்க. எங்க? போன வருஷம் வச்சுருக்கேன். போன வருஷம் கொடுத்ததா? அதாங்க ஐடி. போன வருஷம் கொடுத்தது என்று 1 தானே சாப்பாடு உங்களுக்கு? ஜெய்ஹிந்த். கொடி வாங்கிக்கோங்க ஐயா. நம்மகிட்ட இருக்கு. எங்க இருக்கு? ஐயா வச்சிருக்கீங்களா? சரி சரி சரி. நமச்சிவாயா. ஜெய்ஹிந்த். வேறச்சியா? தேங்காய் சாதம் வாங்க. ஜெய்ஹிந்த். கே போட்டு பாருங்க குண்டூசி.
ஜெய் ஹிந்த். ஐயா ஒன்று ரெண்டா பாரத் மாதா கி ஜெய். வந்தே மாதரம். வந்தே மாதரம். கணக்கு பிரகாரம் பார்த்தா உண்மையான சுதந்திரம் வாங்கினது யாருன்னு பார்த்தா இங்க இருக்கிற சாமியாருங்க தான். ஜாலியா சுதந்திரமா இருக்குது நீங்க மட்டும்தான். ஆமா உண்மைதானே. உண்மையான சுதந்திரம் நீங்க தான். தாத்தா ரெண்டு ஒன்றா கொண்டாட்டி தொல்லை இல்ல, சொந்தக்காரங்க பத்திரிக்கை எடுத்துட்டு வந்தா கல்யாணத்துக்கு போற தொல்லை இல்ல, சாவுக்கு போற தொல்லை இல்ல, இதுக்கு போற தொல்லை இல்ல, அதுக்கு போற தொல்லை இல்ல. சுதந்திரமா சுதந்திரமா இருக்கிறது நீங்க மட்டும்தான். துணி அகலமா பிடிங்க ஐயா. ஐயா ஏன் ஐயா என்ன ஆச்சு ஐயா? துணி அகலமா பிடிங்க. இந்தாங்க. கூட போய் நாள் இருந்து நேரடி வயசு மட்டும் ஒன்று விடு. இருக்குதா? ஓகே. ஜெய் ஹிந்த். இருக்குது உங்ககிட்ட. உண்மைதானே ஐயா? உண்மையான சுதந்திரம் வாங்கின அத்தனை தகுதியும் உங்க எல்லாருக்கும் தான் இருக்குது. நெஞ்சா சட்டையை கேட்டு தூங்கலாம், நெஞ்சா வேஷ்டியை கேட்டு கோமலாடு தூங்கலாம். ஐயா கொடி ஐயா இருக்குங்களா? சரி இந்தாங்க கொடி. பாக்கெட் உள்ளக்குதா? சரி. நாட்டுப்பற்ற பாக்கெட் உள்ளே வச்சு சுத்துறாரு. இந்தா வேணுமா? கொடி வாங்கினியா? இந்த ஊசிய கிராஜுவேட். வாட் இஸ் திஸ்? நீங்க ஒரு படிச்ச ஒரு மேதை, சுதந்திர தினம் அதுவும் ஒரு கொடி குத்தாம இருக்கலாமா? கொடி குத்திக்குங்க, குத்துங்க. பாத்தீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நம்ம பிஏ தான் முடிச்சிருக்கோம். பிஏ. கொடி எப்படி குத்துறீங்க? கொடி அப்படியே குத்துவாங்க. ரோஸ் அது ஐயா திருப்புங்க. வெரி குட், வெரி குட். ஓகே. ஓகேவா? தேங்க்யூ சார். ஐயா சாப்பாடு வாங்கிக்கோங்க, கொடி வாங்கிக்கோங்க. வாங்க ஐயா. இன்னைக்கு என்ன நாள் ஐயா? இன்னைக்கு என்ன நாள்? சந்தோஷம். சாப்பாடு ஒன்று ரெண்டுங்களா? ரெண்டு விடுங்க. மிட்டாய் கொடுக்குறோம், கொடி கொடுப்பாங்களா இது வரைக்கும்? நீங்களே தானே கடையில் கொடி குத்தின்னு போவீங்க. நாங்கள் கொடி கொடுக்குறோம், நீங்கள் முட்டாய் யாருக்குன்னா வாங்கிக்கோங்க. முட்டாயே இப்போ வர்றதில்லை. அந்த மிட்டாய் தானே பாக்கு மிட்டாய் சொல்லுவாங்க. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். நாட்டுப்பற்றை சாமியாருங்கிட்ட இருந்தே வளர்ப்போம். ஐயா கொடி ஊசி குண்டூசி குத்தணும். இப்போ ஃபோட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்க தேவையில்ல, உங்க மனசுல இருந்தா போதும். கொடி இல்லைன்னு சில பேர் வருத்தப்படுவீங்கன்றதுக்காக தான் வருஷம் வருஷம் கொடி எடுத்துன்னு வந்து குத்துனுக்கிறேன். ரெண்டு நான் எங்க போய் கொடியை வாங்கி குத்துறதுன்னு வருத்தப்படுவீங்க, அதனால தான் நானே எடுத்துன்னு வந்துனுக்கிறேன். ஒன்று ரெண்டா ஐயா? இந்தாங்க கொடி இருந்தாங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க, அப்புறமா வாங்கிக்கோங்க. குண்டூசி தான் நிறைய வீந்துடுது. ஸ்டிக்கர் கொடி வாங்கி வந்தோம் அடுத்த வாட்டி. பத்திரம். ஜெய் ஹிந்த். உண்மையான சுதந்திரம் வாங்கின தியாகிகள்னு பார்த்தா, சுதந்திரம் வாங்கின மக்கள்னு பார்த்தா இங்கே இருக்கிற சாமியார்கள் தான். அங்கேயும் சொல்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். உங்களை மாதிரி சுதந்திரமானவங்க வேறு யாருமே கிடையாது. அதை தான் சொல்கிறேன். அந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தா நீங்கள் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான். நான் கொடுத்துருப்பா சாமியார்கள். ஆமாம் வாங்கிங்க தாத்தா. இங்கே நின்னுக்கிறிய தாத்தா? இந்த சாமியார் மட்டும் இருங்க. என்ன குண்டூசி என் கையிலையும் குத்தக்கூடாது, உங்கள் கையிலையும் குத்தக்கூடாது. அந்த மாதிரி கொடுங்க. நல்லா இருக்காரு. சண்முக தாத்தா நல்லா இருக்காரு. சண்முக தாத்தா நல்லாவே இருக்கார், சூப்பராக இருக்கார். அவருக்கு என்ன குறைக்குது?
இருக்கிறாரு, பேசலாமா? இருங்க, இப்போ ஃபோன் பண்ணுறேன். சாப்பாடு வாங்கிங்க. குண்டூசி இருங்க, இப்போ ஃபோன் பண்ணுறேன். இருங்க. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். சுதந்திர போராட்ட தியாகிகள் யாருன்னா இருக்கிறீங்களா? நாங்கெல்லாம் வீட்டில் போராட்டமாப்பா, இங்க வந்து போராடுறதுக்குன்றீங்களா? வீட்டில் வெள்ளைக்காரனை ஏத்து போராடின விட வீட்டில் இருக்கிறவங்களை ஏத்து போராட்டம் தான்ப்பா அதிகன்றீங்களா? வராமே சுதந்திர போராட்ட தியாகி தான். குண்டூசி, இந்த குண்டூசி எத்தனை வந்து வேலை மண்டேட்டு கொடுக்குறானே, அதுக்காவது ஒரு 10 நிமிஷமா குத்துங்க. குத்திட்டீங்களா? சந்தோஷம். ஒன்று பண்ணுறோம். இந்தாங்க ஜெய்ஹிந்த். குண்டூசி தானே ஸ்டிக்கர் கொடி வாங்கி வந்தோம்டா. இவங்க இந்த மாதிரி சட்டை எல்லாம் அப்படி அப்படி ஒட்டி விட்டுணும். ஐயா 1 2 சாப்பாடு உங்களுக்கு. வாங்கினேண்ணா வாங்கினேண்ணா. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். உங்களுக்கு சாப்பாடு 1 2 ஐயா. இதே மாதிரி தான் கேவி இது. ஐயா 1 2 சாப்பாடு உங்களுக்கு. ஜெய்ஹிந்த். இந்தாப்பா குண்டூசி இல்லாமல் எப்படிப்பா குத்துவா? ஒன்று கொடுங்க. குண்டூசி இல்லாமல் எப்படி குத்துவா? கடமைக்கு வாங்குறீங்க, ஏதோ கொடி கொடுக்குறானேன்னு. துண்டு வச்சுக்கிறல்ல? என்ன வாங்கிக்கிறேன், கொடி தரேன். இன்னொன்று கொடுங்க சார். அவர் தான் 1 கேட்டாரு. சரி இதாண்ணா குண்டூசி இதை பாரு. நான் இதில் சொல்லிவிட்டேன். போ ஒன்றாவது போ. ஒன்று கொடுத்துருப்பா. நீங்கள் சாமியார் இருக்கீங்களா? ஒன்று கொடுத்துருப்பா. இன்னைக்கு தான் பார்க்குறேன் உங்களை. இன்னைக்கு தான் வந்தீங்களா? கிரிவலம் வரீங்களா? இல்லை சாமியாரே இன்னைக்கு தான் வரீங்களா? என்ன ஊர் நீங்கள்? திருப்பதி போயிட்டு. சரிங்க. இந்த சாமி நான் சாமி எதிர்பார்த்து பார்த்து என்னன்னா கதை அடிக்கிறாரு பாரு. ஒண்ணு கவுண்டர நீ விடுற கதையை இலக்கணத்திலே எழுதலாம். எங்க எங்க என்ன இன்னைக்கு என்ன நாள்? சுதந்திரம். அப்படியா? யார் வாங்கி கொடுத்த சுதந்திரம்? காந்தி. காந்தி. அவர் சாவுக்குள்ள நான் பெங்களூர்ல இருக்கிறேன். சாட்சி. அவர் சாகும் போது பெங்களூர்ல இருக்கிறியா? அவர் சுடக்குள்ள எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறேன். அட கடவுளே. 7 ரூபாய் சாட்சி. 7 ரூபாய் சார்ஜ் இங்க இருந்து பெங்களூருக்கு. என்னத்துக்கு பெங்களூர் போனேன்? அவங்க சொந்த பெங்களூருக்கு. ஜெய்ஹிந்த். என்ன வயசு சுதந்திரம் வாங்கும்போது உனக்கு? அப்ப என்ன ஒரு 5 வயசு. 5 வயசு. போறானே இல்லையா? அதோட சரி. ஆறாயிரம் காசத்தோட சரி. ஒரே மனுஷன் 2 உண்டி அடுக்கா போய் 2 பஸ். அது டாப்ல கை போடுறாங்க. அப்பா வயிறுங்க. யாரு? ஒரே கொடை பிடிச்சி. யாரு அவரு? யாரும் தெரியல. அப்பா சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் இருந்துக்கிற. அப்ப 5 வயசு அப்பயே உனக்கு. பின்ன இப்ப என்ன 78 ஒரு 15 90 90 எக்ஸ்ட்ரா இருப்ப போல இது. 10 வயசு தான் போகுது. 87 வயசு. சரி நான் அவருக்கு 2 கேட்டாருண்ணா. யாரு? இந்த ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. காந்தி தாத்தாலாம் பாத்துக்கிறியா? நான் பார்க்க. ஏன்
அவர் டாக்டர் அடிச்சுக்கு வேண்டியே வந்தாங்க. ஜாட்டில் அடிச்சுக்கினே வந்தாங்களா? யாரு? அந்த அந்த அந்நாட்டு ஆளுங்க. அந்நாட்டு ஆளுங்க. டாக்டர் அடிச்சு வீட்டுலே போனாங்க. கோவம் வரலையே உனக்கு? அப்போ வந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? நான் அரியா பிள்ளை. அரியா பிள்ளைக்கு தான் கோவம் வரணும். ஏன்னா அடிச்சு டாக்டர் அடிச்சுனே பண்ணுவேன். சரி சரி. சுதந்திரம் வாங்கும் போது நாடு எப்படி இருந்துச்சு? நீ சுதந்திரம் வாங்கும் பட்டாசுலாம் வச்சாங்களா? பொல்லாசா டம்மா டிம்மி டம்மா டிம்மி டம்மா டிம்மின்னு வச்சு வெடின்னு இவங்க அடிச்சு ஈத்துனே போனாங்க. அடிச்சுனே போனாங்க. இவங்க அடிச்சு ஈத்துனே போனாங்களா? சுதந்திரம் வாங்கின பிறகா? சுதந்திரம் வாங்கின பிற்பாடு அடிச்சு வாங்கின பிறகு யார் அடிச்சு ஈத்துன்னு போனாங்க? அந்த நாட்டாளுங்க. யாரை அடிச்சு ஈத்துன்னு போனாங்க? என்ன தாடி வீடியமா தாடியும் கிடியுமாக்குறானுங்க. சேவ் பண்ணுறதுக்கு காசு இல்லையோ நம்ம. இரே குத்துதான் பார்ப்போம். குண்டூசி நாங்க இருந்தேன், நாங்க வலிக்குதான் பார்ப்போம். பின்ட்டு எனக்கு வேற செக் பண்றதுக்கு ஆள் கிடைக்கல. வலிக்குது. தம்பி குண்டூசில எல்லாம் குத்துறீங்க நீங்க. யாரு கேட்கறது யாருக்கு அழகா எங்க குத்துற அவங்களுக்கெல்லாம்? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோரன். நீ ஐயா நீங்க வாங்க, கொடி தரேன். நான் கொடி தரேன். ஐயா வாங்க, ஐயா வாங்க, உள்ள ரெண்டுங்க வாங்க. கொடு 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 கொடு. அந்த வைக்க. இன்னைக்கு என்ன நாள்? ஆகஸ்ட் 15. இருங்க இருங்க ஐயா. பெரியவர் இருக்காருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? பெரியவர் நான் சின்னவர். ரொம்ப நேரம் வயசு குறைச்சிக்காத. சொல்லு. நீ என்ன நாள்னு சொல்லாம மட்டும் நீ போனன்னு வச்சுக்க, உன்னை அவ்வளவுதான். நீ சொல்லிட்டு நானு கொடி ஏத்த தினமா? கொடி ஏத்துறாங்க. இந்தாங்க கொடி, இருந்தாங்க. ஓம் நமச்சிவாய. சரி, கொடி குடிச்சாரு தரேன் ஐயா. இந்தாங்க நமச்சிவாய. இருங்க குண்டூசி வாங்கிங்க. இப்படி வந்துடும் வாங்கி. ரெண்டு குடிச்சாரு. அப்படியே இன்னைக்கு தான் அப்படியே படமெல்லாம் காமிப்பாங்க. அப்படியே இன்னும் அப்படியே இந்த வண்டிக்காகவே ஏங்கிட்டு இருக்கிற மாதிரியும். எங்கன்னா வெளியூர் போட்டு சொல்லிட்டு விட போக மாட்டாங்க. கொடி குத்துட்டுனா குண்டூசி உங்களுக்கு ஒன்று ரெண்டு சாப்பாடு ரெண்டு வாங்கிக்கமா. இந்தாங்க குண்டூசி. சாக்லேட்டு ஜெய்ஹிந்த் சாக்லேட் இது உள்ளே இருக்கு. இந்த குண்டூசி வரமாட்டேது, நகை இல்லையாங்காட்டி. இந்தாங்க கொடி குத்துட்டுனா அப்ப இந்த குண்டூசி. இந்தாங்க ஐயா. இந்தாங்க ஐயா. ஐயா ஒன்று. இந்தாங்க ஐயா குண்டூசி. ஜெய்ஹிந்த். கொடி குத்திங்கிறாரே. வணக்கம் வணக்கம். ரெண்டு ஓட்டு. இந்தாங்க குத்திக்கணும் கொடியை. பரவாயில்ல. பரவாயில்லையா? சட்டம் தண்ணி இல்லை. தண்ணி ஒன்று குத்துருப்போம். குண்டூசி இல்லைங்களா? இல்லை சார். இல்லை சாப்பாடு ஒன்று குத்துரு. இந்தா நைனா கொடி வாங்கிக்கோ. குண்டூசியா? சரி. நீ என்ன நாள் கொடி குத்துறா? இந்தா நீ என்ன நாள்? சரி, நீ என்ன நாள்? கொடியாத்த நாள் தானே. கொடியாத்த நாள். இந்தா ஜெய்கர் யார் அவரு? என்ன ஐயா? ரெண்டு கொடுத்துரு. ஐயா உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐயா. இந்த நைனா முன்னாடியே வரணும் போல இது. நானே குண்டூசியா வாங்காம போற? கொடி குத்துட்டுனா எப்ப கொடுத்தனா? வாங்கி போனியா? குண்டூசி கொடுக்கலையா? ஓகே, அதனால தான் கொடுக்கல. இந்த குண்டூசி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் போது சாமி. கொடுக்கல உனக்கு? கையில நகை வேற ஒட்ட வெட்டிட்டுனாங்காட்டியும்
ஒரு நானே குத்துறேன் எங்க குத்துற நெஞ்சில. ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நீ இதை கூட அனுபவிக்க முடியலன்னா என்ன பிரச்சனை? சுதந்திர போராட்டம் இப்படி எங்க தியாகி, இப்படி எங்க தியாகி, தியாகியை போய் குத்த சொல்ற. பற்றி எல்லாம் இருக்குமே. என்ன பண்றது? நீ நான் வர மாதிரி இல்லை தெரியுமா உனக்கு? மாமா அனுப்புற மாதிரி இருந்தேன். சின்ன ஆட்டோவில் தான் கொடுக்குற மாதிரி இருந்தேன். ஆஸ்பத்திரியில இருந்து இன்னும் வரல. அவருக்கு என்னாச்சு? இந்த சரி ஜெய்கன் கொடிக்கே போட்டுறப்பறா. நீங்க எப்போ காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்தீங்க? காங்கிரஸ் கட்சியா? காங்கிரஸ் கட்சி அது? ஆமா, சவுக்கு வெள்ளை பச்சை இப்படி இருந்தா காங்கிரஸ் கட்சி. உன்னை நாடு கடத்தணும், நல்லா நாடு கடத்தணும். இந்த நாட்டிலே ஒன்று வச்சுன்னு இருக்கக்கூடாது. என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். சுதந்திர தினம். அடுத்த சக்கரம் போட்டால் சுதந்திரம், ராட்னம் போட்டால் காங்கிரஸ். ராட்னம் போட்டால் காங்கிரஸ், சக்கரம் போட்டால் சுதந்திரம். எப்படியெல்லாம் நாட்டை ஏன்னா விடுங்க, அரசியல் பேசக்கூடாது. சரியே, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரியா? குண்டூசி வச்சுக்கிறீங்களா? ஐயா அதுவும் நான் தான் தரணுமா? என்ன பண்ணுறேன்? குண்டூசி எதுக்கு வச்சுக்கிறீங்களா? இந்த ஜெய்ஹிந்த். வாங்க வாங்க வாங்க. ஒரு சாப்பாடா சாப்பிட்டீங்களா? என்னாச்சு உடம்பு? நேற்று மழையில் நினைஞ்சா அது மழையில் ஏன் நினைறீங்க? கெட்டுக்குள்ளே மழை வந்துட்டு. கெட்டுக்குள்ளே மழை வந்துட்டு. நைட்டு ரொம்ப நேரம் மழையா? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பெஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி 2 நாள் செம்ம மழை. அதுக்கு முன்னாடி மழை. நமச்சிவாய. என்ன பண்ணுறது? அப்படியே தோல்வி போய் புளியாமட்டு ஓரமாக நின்று போகுது. என்ன பண்ணுறது? நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்ட்டு தானே வந்தோம். சத்தியமா அதுக்கு தானே வந்தோம். அப்போ அனுபவிச்சு தானே ஆகணும். சத்தியமா எல்லா நாளும் தெரிஞ்சு தானே வந்தோம். மழை வெயில் புயல் எது வந்தாலும் அங்கே உட்காந்துட்டாண்டா ஆகணும்னு. சுகமாக வந்து சென்னை தான் வடபழனி ஐயா. நாங்கள் சினிமா கம்பெனியில் வேலை செய்யணும். என்ன கம்பெனியா? சினிமா கம்பெனி ஜூனியர் துணை நடிகர். எதில் துணை நடிகராக இருந்துக்கிறேன்? எந்த படத்தில்? எல்லா படம் நாயகன், ரஜினிகாந்த், படிக்காதவன், தெலுங்கு படம், தமிழ் எல்லா படம் ஆல்சோ. துணை நடிகர்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல வருவீங்க. அந்த கும்பல்ல ஆக்டர் பின்னாடி ஓடுறது ஒடியாடுறது, கல்யாணத்தில் ஆசீர்வாதம் போடுறது, அந்த ஆசீர்வாதம் பண்றது துணை நடிகர். துணை நடிகர்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? அப்போ வந்து ஒரு நாளைக்கு 450 ரூபா பில்லு போட்டுருவாங்க. ஷூட்டிங் முடிகிற வரையும் முடிஞ்சு ஒரு வாரம் வந்து பில்லு வரும், சங்கத்துக்கு வரும். ஆனால் டெய்லி வந்து 200 ரூபா பேட்டா கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் 450 ரூபா. ஆமாம் ஆமாம், 650 ரூபா அப்பயே வாங்கினீங்க. 4 நேரம் சாப்பாடு, 4 வேளை ப்ரொடக்ஷன்ல சாப்பாடு. என்ன வேணாலும் சாப்பாடு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். என்ன வேணும் சாப்பிடலாம். நான் காலையில் டிஃபனு, மதியானம் 12 மணிக்கு பிரேக் விடுவாங்க. பிரேக் டைம் சாப்பாடுனால அருமையான சாப்பாடு. 4 மணிக்கு டிஃபன், போண்டா மீண்டா காஃபி டீ எல்லாம் கேன்கான வச்சுருவாங்க. எல்லாம் சகலமா. நைட் டியூட்டி இருந்தால் ஹெவி. நைட்டு வந்து எல்லாம் மிச்சம் டபுள். நைட் டியூட்டி போனால் டபுள் காசு. அதுக்கு ஜாலியாக இருந்துக்கிறீங்க. 50 வருஷம் 50 வருஷம் நீங்கள் எதாவது சேர்த்து வச்சிங்களா? இல்லை, கூட சின்னக்காரன் மெட்ராஸுக்காரங்க ஆச்சு. மெட்ராஸ்காரங்க நம்ம இங்கேருந்து அனாதையாக போனோம். அவனை அரவணைச்சிக்கணும்ல. அவங்க போகல போனா வாழ முடியும். என்ன ஊர்லேருந்து போனீங்க? திருச்சி பக்கத்து கொப்பம். திருச்சிலேருந்து போய் வீடு ஃபேமிலிலாம் கல்யாணம் பேச்சுலர். இன்னும் கல்யாணம் பண்ணிக்க அண்ணன் கல்யாணம். டெய்லியும் சரக்கு ஜாலியாக இருக்குது தான் எல்லாம் என்ஜாய். அப்போ அதுதான் சொல்கிறேன். அப்போ அங்கே பண்ண என்ஜாய்மெண்ட்லாம் இங்கே அனுபவிக்கிறீங்க. எல்லாமே சகலமாக அனுபவிச்சுவீங்க. அதான் விஜயகாந்தன் அப்படி நிற்பாங்க. நாங்கள் எதுவும் கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் கேட்டால் இப்படி உட்காந்து ஊதி கால் மேலே படிக்காத கோகூர் சுட்டிங்க. கால் மேலே கூட இப்படி அடிப்பார். வணக்கம் ஏன் அவ்வளோ. நான் யாரும் பேச மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், எதையும் நாட மாட்டேன். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோமே கொடுப்பாரு. அவர் வீட்டுக்கு போகணும், போயாச்சுக்காரன் வீடு தெரியுங்க. 6 நடிகர் விழுந்து சகல எல்லா நடிகர் விழுந்து. என்ன இன்னைக்கு சுதந்திர நாள் குடியரசு தினமா? சுதந்திர தினம். அதாவது எல்லா நடிகரும் விழுந்து. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. நடிகர் விஜயகாந்த் சும்மா சர்வீஸாக உங்க அப்பா சந்திரசேகர் ஐயா சர்வீஸ் கொடுத்தீங்க. கொடி இல்லை வச்சிருக்கேன். கொடி கொடுத்துட்டு நான் குண்டு கொடுப்பா மனுஷன். அதெல்லாம் கொடுத்து. சரி சந்தோஷம். சினிமாக்காரா? சினிமாக்கார நாளைக்கு வந்து பேசுறேன்.
கொடுறா ஒரு சாப்பாடு கொடு செட்டு கொடுறா நமச்சிவா இந்த நான் அந்த கொடி மட்டும் வாங்கி போயிடுந்தா இந்த கொடியே லேட் ஆகிடும் போல இன்னைக்கு நம்ம கொடி கொடுக்குறது இந்தாங்க போயிட்டு வாங்க ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் சுதந்திர தினம் இன்னைக்கு சித்தர் சுதந்திர தினம் ஓம் நமச்சிவா இந்தா கொடி குத்திக்கோ இந்தா சுதந்திர தினம் கொண்டாட்டம் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த். ஓம் நமச்சிவாயா. இந்தா சிவாய சிற்றம்பலம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். வளமும் பெற்று ஓம் நமச்சிவாய. எத்தனை இந்தா 78 இன்னைக்கு 78வது சுதந்திர தினம் 78 ஏத்த மாட்டேன் நில்லு உன்னை எங்க ஏத்த போறேன் நானு அந்த ஓரம் வந்தாதான் உங்ககிட்ட வர முடியும் ஏன் தாத்தா ஜெய்ஹிந்த் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் உன்னை ஏன் தாத்தா போய் அடிக்க போறேன் இன்னைக்கு என்ன நாள் செவ்வாய் இல்ல சுதந்திர தினம் நீ சொன்னல ராணுவத்துக்கு போற மாதிரி இருந்த தானே நீ இருந்ததானே போலீஸ்க்கு போற மாதிரி இருந்தியா போலீஸே வந்தது எத்தனை சாப்பாடு வேணும் ராத்திரிக்கு மட்டும்தான் போகணும். சரி சாப்பிடு போதும். சரி ஜெய்ஹிந்த் சுதந்திரம் வாங்கும் போதெல்லாம் பிறந்துட்டீங்களா 16 வயசு 16 வயசு ஓ பள்ளிக்கூடம் படிச்சு நிற்கிறான். சுதந்திரம் வாங்கினதுலாம் தெரியுமா உங்களுக்கு சுட்டு உள்ள பெண்ணு காந்திய சுதந்திரம் வாங்கின உடனே சுட்டாங்களா அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு பள்ளி கூட்டு விடுச்சு. நல்ல மோசம் வீதி மாண்டு போச்சு. அவரு தவிர யாராலையும் வாங்க முடியாது. போய் போறாரு என்னைக்கு ஒரு நாள் சாகுறது வாங்கி கொடுத்துட்டு சேர்த்துட்டாரு இல்லையா சந்தோஷம் யாரும் கிட்ட போக முடியாது. சுட்டு தள்ளிடுவாங்க. சரி தாத்தா சுதந்திரம் வாங்கும் போதுல உனக்கு தெரியும் அதெல்லாம் நினைப்பு இருக்கு சந்தோஷமா இப்ப சந்தோஷமா இருந்திருக்குமே 16 வயசு இருக்குல்ல வெள்ளக்காரன் இருக்கும் போது வெள்ளக்காரன் இருந்தால நம்மள வந்து அடிமையாக்கணும் தானே அப்படி என்னதான் அடிமையாக்கினாரு அவன் துஷ்டம் இல்ல தாத்தா உனக்கு தெரிஞ்சு நம்மள துன்புறுத்துறது எதனா சொல்ல எல்லாத்துலயுமே தான் சொல்லலாம். வரி போடுவான் பின்ன வரி போடுவான் அப்புறம் வேற என்ன பண்ணுவான் அதெல்லாம் எனக்கு தெரியாது மறந்துட்டான். அடிப்பாங்களா கண்டிப்பா பாவ புண்ணியமே பார்க்க மாட்டானுவ. இன்னைக்கு இருக்கிறோம் அண்ணா போனா சேவிக்கிறோம். ஆமா அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது சுட்டு தள்ளிவிடுவோம். தனியா கூட நடந்து வரக்கூடாது யாரும் தனியா கூட நடந்து போக கூடாது இந்த மாதிரி தனியா படுத்து கூட கூடாது சாமியாருக்கு மாதிரிலாம் படுத்து கூட கூடாது எல்லாமே அவனை கண்டவே பயம். சரி இந்த மாதிரி சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிறதுக்கு பாடுபட்ட தலைவர்கள் காந்தி தாத்தா நேதாஜி பேரு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பாத்தியா என்ன தாத்தா என்ன பேரு சந்தோஷம் எனக்கு. சரி நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்ட காந்தி தாத்தா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாவு சிதம்பரனார் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டு என்னாச்சு தூக்கில் போட்டாங்க. இவங்க சுப்பிரமணிய பாரதியார் இவங்க எல்லாருக்கும் தலைவணங்கிய வணக்கங்கள். ஜெய்ஹிந்த். போயிட்டு வரலாம் கட்டுமா நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்புறமா பேசலாம் பாய் பாய் ஒரு சாப்பாடு கொடுத்துருப்போம் போய் வா உட்காரட்டுமே வந்துடும் சாப்பிட்டாச்சா போய் தான் தான் சாப்பிடணும். வாங்கிக்கோங்க ஒன்றா ரெண்டா ரெண்டு கூட வாங்கிக்கோங்க சாமி வாங்கிக்கோங்க சாமி. ஏமாண்ணா நான் கொடி குத்தாமலேக்கிறேன். சரி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். ஜெய்காந்த் ஜெய்ஹிந்த். போடு நல்லா போடு நல்லவாதா. இந்த கையில் ஒரு குண்டு ஊசி வச்சுக்கிறேன்னா அது இந்த கையில் குத்துது. விடு ஒன்றும் இல்லை விடு.
ஓகேவா? ஓகே, ஜெய்ஹிந்த். அருணாச்சலம். முந்து மட்டுமா? வீட்டில் இருக்கிறதால. சரி சரி, வாங்க வாங்க ஐயா, கொடி வாங்கிக்கோங்க ஐயா. நாங்க ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். நாங்கள் ஐயா சுதந்திர தினம். வாங்க வாங்க. ஒரு வெள்ளை சாப்பாடு உங்களுக்கு சுதந்திர தினம். ரைட் ரைட். எல்லாம் சுதந்திரமாக எல்லாம் சுதந்திரமா இருங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் சுதந்திரமா தானே இருக்கிறீங்க. இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஞாபகம் வந்து அந்த ஞாபகம் வருது. 50 எத்தனை வருஷம் 78 வருஷம் சொன்னாங்க. 78 சொன்னாங்க. சுதந்திரம் வாங்கி விட்டு எதை கொடுக்குறது? கொடி, இந்திய கொடி. காலையிலேயே சுதந்திரத்தை வாங்கிட்டேன். காலையிலே வாங்கிட்டியா? சரி, சந்தோஷம். யாருக்கிட்ட தாத்தா வாங்கினா? ஏன் தாத்தா? யாருக்கிட்ட வாங்கினா? சூரிய பகவான். சூரிய பகவான்கிட்ட வாங்கினியா? சொல்லி அவர் எடுத்தவர். இல்லை, காலையிலே வாங்கினே இல்லையா? அவரை வாங்காட்டி சுதந்திரமா இருக்கிறேன். எல்லாம் போட்டு சரி சரி சரி. பகவானே நல்லா இருப்பா, நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் வாழ்க. 78 வருஷம் அது சுதந்திரம் வாங்கி. இந்தாங்க 78 வருஷம். ஆமாம், இந்திய தேசிய கொடி. இதை காட்டினா நான் வந்து 2 வருஷம் நாடா. நீ என்னடா காலைல தான் வாங்கினன்ற தூங்கிட்டு சொல்லி அவரோட சுதந்திரம் வாங்கிக்குவா. அப்படி சொன்னியா? காலைல வாங்கிட்டே சுதந்திரம் அப்படின்ற. இந்த தாத்தா இந்தாங்க ஐயா, கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. எல்லாம் கொடி வாங்கிட்டீங்களா? ஓம் நமச்சிவாய. எத்தனை உங்களுக்கு? 2 1 2. ஓம் நமச்சிவாய. உனக்குப்பா? 1 வாங்க வாங்க. 1 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சட்டையை போடுறது இல்லையா? எல்லாம் தாடியில் போட்டுக்குங்க. ஜாலியாக கொடுத்துக்க. இது நல்லா இருக்கு. அடுத்த வாட்டி பெயிண்ட் வாங்கி வந்துடுறேன். அடுத்த வாட்டி 3 கலரில் பெயிண்ட் வாங்கி வந்துடுறேன். சட்டை போடாதவங்க எல்லாம் 3 கலரில் பெயிண்ட் அடிச்சு விட்டு சக்கரம் சீல் வாங்கி வந்துடுறேன். சக்கரம் போட்டு விட்டுறேன். ஒன்றா ஐயா? நமச்சிவா. கேட்டால் சட்டை போடுறது இல்லைன்றீங்களா? ஓம் நமச்சிவா. ஏதா கொடி குத்துட்டுனா சுதந்திர கட்சி சேப்பா? அதுக்கு வந்து 4 நாள் செய்ய 4 நாள் ஆகுதா? நான் கூட இன்னைக்கு காலைல தான் நினச்சேன். நாடு ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. 1 வாரம் ஆயிடுச்சா? சரி சரி தாத்தா. ஏ சிம்பா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேடா. ஏ சிம்பா, ஐயா கொஞ்சம் வாங்க, இது ஒரு கொடி குத்தி விடுங்க அவர் டேக்கில். ஓகே பரவாயில்ல, அவர் டேக்கில் கொடி குத்தி விடுங்க. டேக்கில் கீழே. கோடா இந்தடா டேய், கீழே அந்த டேக்கில் அடிக்கிறாரு பாரு. இந்தாங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அந்த டேக்கில் அது கீழே இருக்குது பாருங்க. டேக்கில் ஊற்றி விடு. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இருந்தாங்க சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு குத்தியாச்சா? வாடா வாடா.
ஏய் ஓ என்னண்ணா பண்ணி வச்சுக்கிற நீ திருப்பி கே இறக்கி விடணா கொடியா கவர்மெண்ட் ஆக்ஷன் ஏய் அரெஸ்ட் பண்ணுவாங்கடா அரெஸ்ட் பண்ணுவாங்க கொடியை மாத்தி குத்திக்கிறாரு அவரு திருப்பி குத்துனா கே இறக்கி கரெக்டாக தான் குத்திக்கிறேன் நான் கே இறக்கி விடுங்க கே நல்லதான் இருக்கு இந்தாங்க தைரியம் தரேன் குண்டிச்சு தான் காலியாக போச்சு எடுக்கும்போது கீழே வந்துட்டு இருக்குது வாங்கி வரி குர்றாடே வரி குர்றா சொல்லுங்க சாப்பிட்றாங்க சாமியாருங்களுக்குமா வா 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 ரெடி ஏ சிம்பா கவர் வணக்கம் வணக்கம் வை வணக்கம் வணக்கம் வை கையில் கை தூக்கு கை ஷேக்கன் வெரி குட் இந்தா இந்தாடா நீ தாண்டா உண்மையான கொடி வச்சுக்கிற அழகாகிற சாமி கொடி வாங்கினீங்களா இந்த வரேன் சாமியாருங்களுக்குமா ஜெய்ஹிந்த் வாங்கி கொடி வச்சுக்குதா கொடி விட்டுமா ஒன்று குத்துரு ஒன்றா ரெண்டா ஒன்று குத்துரு எப்பா பிரபலமாக இவர்தான் உண்மையான சித்தர் பிரபலமாக்கி விடுங்க அவரை பிரபலமாக்கினாலும் அவர் யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல அவரை வச்சு வேற யாரா தான் யூஸ் பண்ணிப்பாங்க அவருக்கு எதனா தேவைன்னா தான் அவர் யூஸ் பண்ணிப்பாரு நீங்கள் கேளுங்களா பேரை கேட்டால் கூட தெரிலன்னு நோ சாப்பிட்டியா சட்டை வேணுமா குத்த சட்டை எங்க சரி நாங்கள் ஐயா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஒன்றா ரெண்டா ரெண்டு அப்பா ஓம் நமச்சிவாய ஜெய்ஹிந்த் ஓம் நமச்சிவாய ஒன்றா ரெண்டா ரெண்டு ஓம் நமச்சிவாய ஜெய்ஹிந்த் எத்தனை ஐயா ரெண்டு குதிர்னா கொடி வாங்கிட்டு ஓம் நமச்சிவாய ஒன்றுங்கய்யா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய எத்தனை வச்சுக்கிறேன்னு பார்க்குறேன் வேணாந்தா என்ன ஒன்று ரெண்டு ஓகே ஜெய்ஹிந்த் இடம் நான் நினச்சேன் ஏதோ லட்டு ஒரு சீட்டு கொடி இது காலையிலே கொடுத்துருவோம் காலையில் டிஃபன் தான் எடுத்துன்னு வந்துருக்கணும் நான் அடுத்த வருஷம் எனக்கு பெருசாக ஒரு கொடி ஓடும் இந்த முன்னாடி இருக்கிற கொடி வேணுமா நாங்கள் காலையிலே கட்டணும் 5 மணிக்கு சரி இந்த முன்னாடி இருக்கிற கொடி வேணா வாங்க வா பாலக்காய் பார்த்தீங்களா பார்க்கலையே பார்க்குறீங்க எங்க அவரு பண்ணிருப்பாரு வாங்க ஐயா ஏன் இங்க இல்லையா அவரு நாளைக்கு என்ன இப்படி வந்துரு நான் நேற்று கூட ஐயா வாங்க ஐயா ஒன்றா ரெண்டுங்களா ஐயா ஒன்று குத்துறா இருக்கு இந்தாங்க ஐயா ஜெய்ஹிந்த்
ஜெய்ஹிந்த் அதில் வச்சிருக்கேன். கொடி குத்தலையா? கொடியெல்லாம் ஊத்தமா மனசு சரியில்லை. கொடி குத்துறதுக்கு என் மனசு சரியில்லை. சுதந்திரம் வாங்கலாம், சுதந்திரமா அது கிரிவல பாத்திரில எங்கேயுமே உட்கார முடியாது. வெள்ளைக்காரன் வச்சு வச்சு வாங்குவான். அந்த சுதந்திரம் வாங்க வச்சு தான் இன்னைக்கு உட்காந்துக்கிறோம் நம்ம எல்லாருமே. ஓகேங்களா? கரெக்டு சார். நமக்கு அண்ணாமலை இருக்கு. அண்ணாமலையார் அப்பத்துல இருந்தே தான் இருக்கிறாரு. அப்புறம் ஏன் வெள்ளைக்காரன் உள்ள வந்தான்? எல்லாம் அண்ணாமலையார் ஆதி காலத்துல இருந்தே தான் இருக்கிறாரு. குத்துறா டே உனக்கு குத்துறா. அவரும் தண்ணி ஒன்று குத்துரு. அவரும் இதோ வந்து வெளில வந்து வந்த மாதிரி தாங்கிறாரு. இன்னொன்று குத்துறா டே, இன்னொன்று குத்துறா. எத்தனை சாமி? 2. ஓம் நம சிவாய. கொடி 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 சாமி இந்த கொடி இருறாங்க. இந்த கொடி இல்லையா? எங்கோ போயிட்டு வந்தா கொடி குத்திங்கிறியா? ஓ, என்ன குத்தாங்க ஸ்கூல்ல? முட்டாய் குத்தாங்களா? முட்டாய் கொடுக்கலையா? என்ன முட்டாய் குத்தாங்க? பைசாரா? ஓ, எத்தனை சாமி? 2 கேட்க இருக்குது. கொடி கொடி ஐயா. ஓம் நம சிவாய. நீ என்ன நாள் கொடியரசு தினமா? யார் சொன்னது கொடியரசு தினம்? பக்கு பக்குன்னு மூக்கு மேலே குத்தாம விட்டாங்க பாரு உங்க மிஸ். நீங்க என்ன நாள் போய் நோட்டு புக் வாங்கி சாக்லேட் வாங்கி வந்தே 5 ஸ்டார் சொல்லலையா உங்ககிட்ட? அறத்துல சொல்லு. நீங்க என்ன நாள்? சுதந்திர தினம். என்னது? 2. ஓம் நம சிவாய. குடிந்தாங்க இன்னைக்கு மொத்தமாவே ஒரு 175 ஒரு 30 மொத்தமாவே இன்னைக்கு ஒரு 200 பேருக்குள்ளதான் ஸ்பான்சரு. சரி, நான் இன்னைக்கு மாமாவை தான் போக சொல்லலான்னு பார்த்தேன். மாமாவை தான் போக சொல்லலான்னு பார்த்தேன். அவன் மச்சான வெளில போய்க்கிறான். மாமாவை தான் போக சொல்லலான்னு பார்த்தேன். ஆயாவுக்கு உடம்பு சரியான பிறகு தான் அவர், ஏன்னா அவர் மட்டும் தான் பார்த்துக்கிறாரு. டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அவர் தான் கூட இருக்கிறாரு. அதனால சரி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போடு, பரவாயில்ல. சாப்பாடு இன்னைக்கு ஒரு 300 பேருக்கா போடு. பரவாயில்ல, நம்ம போய் குத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துக்கிறோம். எல்லாம் அழகா மாமா தான் குத்து அமைச்சிருப்பேன். என்ன குண்டு சிம்மா டைட் ஆகுது. சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. ஒரு கொடுக்க அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. குடும்ப செலவு செருப்போட நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். யூடியூப் பார்த்துக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சுதந்திரமாக சந்தோஷமாக போகணும்னு நல்லா சந்தோஷமாக செல்வ செருப்போடு இருங்க. நல்லா சந்தோஷமாக இருங்க. பார்த்துக்கிறவங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக செல்வ செருப்போடு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. ஓம் ஆகஸ்ட் 15 எங்கள் அம்மா இறந்தாங்க. இப்போ 1 வருஷம் ஆகிப்போச்சு. போட்டியா கீயா? கொடி எடு, கீழே போட்டுக்கிற பாரு, எடு. ஐயா இந்தா புது கொடி குத்திக்கோ. நீ என்ன நாள் சொல்ல? மூஞ்ச பாரு, அதுக்கு மூஞ்ச மூடிங்க இருக்குது பாரு. சொல்லு, நீ என்ன நாள்? கொடியாசு தினம் இல்லை, சுதந்திர தினம். அது சுதந்திர. வாங்க, வணக்கம்ங்க. ஹாப்பி. ஒன்னா ரெண்டா ஆ திரும்ப வாங்கிக்கிங்க சாப்பாடு வாங்கிக்கிங்க. கொடிந்தான் பார்த்து கீழே இது கொடிந்தான் பின்னாடி வாங்கிங்களா? அந்தாண்ட வாங்கினார் அவரு லாஸ்ட்டு. இந்தா ஓகே. சாப்பாடு குடுறா.
காந்தி தாத்தா கொடியை வாங்கினா காந்தி தாத்தா தான். அவர் தான் முக்கியம் சாமி நம்மளுக்கு. சரி 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 சரி. காந்தி தாத்தா மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, காந்தி தாத்தா மட்டும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல, காந்தி தாத்தாவோட சேர்த்து நிறைய பேர் போராடினாங்க. காந்தி தாத்தா கொஞ்சம் அகிம்சையா அறவழியில போராடினாரு. நிறைய பேர் கொஞ்சம் சுபாஷ் சந்திர போஸ், அதான் வீரபாண்டிய கட்டபொம்மன், இது போல நிறைய தியாகிகள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியறது காந்தி தாத்தா, அது சந்தோஷம். ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு பின்னாடி நிறைய பேர் பயங்கரமா இருக்கிறாங்க. அதுதான் சரியா. அவர் பேர் தான் முன்னாடி வருது. சரி சரி சரி, போயிட்டு நெஞ்சில குத்திக்கணுமா, குத்திக்கோ. ஹலோ. ಶಿರಯ ಅಮರ್ವಿತದೆಂಕೊಲ್ ಅರುಣಾಚಲ அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனி யாரிடுவார் அருணாச்சல ஈந்திடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உனையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழைத்திப்போதென்னை தலவாதிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ
குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளிர் அருணாச்சலா ஊர்வாழ் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் வஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா கொடியில் செடியரை கொல்லுரை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதம தோற்றும் கருணை